ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய சுச்சுவேஷன்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவே உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட், உங்களை எப்பயுமே ஒரு ஆப்ஷனாக மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படுறப்ப மட்டும்தான் பழகுவாங்க, மற்ற டைமில் காலே பண்ண மாட்டாங்க. செகண்ட், உங்களோட ஒப்பீனியனையோ உங்களோட ஃபீலிங்ஸையோ என்றைக்குமே அவங்க மதிக்க மாட்டாங்க. தேர்ட், எப்பயுமே அவங்க உங்களை ஒரு ஜோக்கர் மாதிரி மட்டும்தான் ட்ரீட் பண்ணுவாங்க, உங்களை எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துருவாங்க. ஃபோர்த், நம்பிக்கை துரோகம், உங்கள் முதுகில் குத்துறது, உங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஃபிஃப்த், உங்களை எப்பயுமே அலோனாக ஃபீல் பண்ண வைப்பாங்க, உங்களை சோனோட்டாக வைப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ளே நீங்கள் என்ன டாபிக் பேசினாலும் நீங்கள் பேசுகிறத அவங்க காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. அவங்க பேசி முடிக்கணும்னு நீங்கள் வெயிட் பண்ணி பேசினாலும் நீங்கள் பேசுகிறத அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களை வேல்யூவே பண்ணலை. இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் தான் அவங்கள உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் எதையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இதெல்லாம் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டு, நீங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்க அந்த பர்சனை டேக் பண்ணுங்கள்.